ஸோ இங்கே பாருங்கள் சிங்கம் இருக்குது. அது முடிக்கும் போது அந்த சின்ன பகம் வருது பாரு மாமா. நம்மளை பார்த்தா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் வடிவேல் ஒரு கோவில். ஸோ இங்கே பாருங்கள் வியூவு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துச்சுன்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருந்துங்க. எங்கே வந்துட்டு இருக்க ஜூம் போகிற மாதிரி தண்ணி வரது லைட்டாக ஒழுகுது. நம்ம ஜலக்காம்பறை ஜலக்காம்பறையில் தான் இருக்கும். வணக்க மக்களே, இன்றைய பயணம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜலக்காம்பறை நீர்வீழ்ச்சிக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 கிலோமீட்டர் வந்துடும். ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வெங்கலாபுரம். ஸோ வெங்கலாபுரத்துக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுங்க. எந்த சைடு இருந்தாலும் கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆலங்காய் ரூட்டில் தான் போகணும். அப்படி உங்களுக்கு தெரிலனா திருப்பத்தூர் சந்தன மாநகரத்துக்கு வந்துடுங்க. அங்கேருந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பஸ்ஸு இருக்கும் ஜலக்காம்பறைக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா டைமிங்க்கு மட்டும்தாங்க பஸ்ஸு. மற்ற ஏரியாவுக்கெலாம் வந்து பஸ் இருக்குது. ஒரு சில இடத்துக்கு டைமிங்க்கு தான் பஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதேமாரி தான் இந்த ஜலக்காம்பறை நீர்வீழ்ச்சிக்கும் டைமிங்க்கு மட்டும்தான் பஸ்ஸு. திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. போய் அங்கே கண்டக்டருங்க டிரைவருங்க யார்கிட்ட இருந்தாலும் கேட்டுக்கோங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வெங்கலாபுரம் வந்துவிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள் ரைட் சைடில் இந்த வழி தாங்க ஆலங்காயம் ரூட்டு. அந்த வழியிலையும் போகலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு தாண்டி ஒரு காலேஜ் இருக்கும், சேக்ரட் ஆர்ட் காலேஜ். அதில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இந்த வழி தாங்க. இந்த வழியில் போனால் ஒரே ரூட்டுங்க. ஸோ அந்த வழியிலையும் போகலாம், இந்த வழியிலையும் போகலாம். என் நண்பருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவரும் பார்த்திங்கன்னா வந்துட்டார். மொத்தம் 3 பேர் போனாங்க. நான் பையன் ஒருத்தவன் தான். ஸோ என் நண்பர் அவரும் சேர்ந்து 3 பேர் பயணத்தை வந்து தொடங்கிட்டோம். இப்போ போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இருந்தாங்க. சப்ஸ்கிரைபர்லாம் பேசிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக போகிற வழியில் கொஞ்சம் காஞ்சி போய் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பசுமையாக தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் ஏரிங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக. அந்த ஏரியை பார்த்துட்டே அப்படியே போயிட்டே இருந்தோம். ஆனால் சரியான குப்பைங்களும் என்னென்னவோ போட்டு வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா வளைஞ்சு 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 ரோடு சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அப்படியே ஸ்ட்ரெயிட் திசையில் பாருங்கள் என்ன தெரியுதுன்னு. அப்படியே காடு தாங்க ஃபுல்லாகவே, நம்மளை சுற்றியும் காடு தாங்க. ஆனால் நம்ம போகிற வழியில் நிறைய கோயில் இருந்துச்சு. சிவன் கோவில், பெருமாளப்பன் கோவில், முருகர் கோயில்னு பயங்கரமான கோயிலுங்களாம் நிறைய கோயிலுங்க. அப்படியே சைட்லலாம் பார்த்திங்கன்னா தென்னை மரமும் வாழை மரமும் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் நாங்கள் போனதுலேயே ஒரே ஒரு ஹோட்டல் கடையை மட்டும்தான் பார்த்தோம். இங்கே மட்டும்தான் ஹோட்டல் கடை இருக்கும் போல். அதெல்லாம் தாண்டி அப்படியே போயிட்டே இருந்தோம். போனால் இது தாங்க இங்கே தெரிந்து பாருங்கள், இதுதான் வந்து ஏலகிரி மலை. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம சுற்றியும் தான் இருக்குது, எல்லா இடமும் இருக்குதுங்க. ஆனால் நம்மளுக்கு தான் வந்து தெரியறதில்ல. சும்மா க்ரீனிஷாக வந்து ஃபுல்லாக தென்னை மரம் தான் அதிகமாக. தென்னை மரமும் வாழை மரமும் தான் அதிகமாக இருந்துச்சு. இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும் போல். எல்லாருமே பார்த்திங்கன்னா விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் நண்பர்கிட்ட கேட்டேன், இன்னும் எத்தனை கிலோமீட்டர் நண்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்கும், நல்லாயிருக்கும் போகிற வழியெலாம் அப்படியே பார்த்துட்டே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்னார். சரி, நானும் கொஞ்சம் ஆர்வமாக இருந்தேன் அந்த நீர்வீழ்ச்சியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாமளும் வந்து ட்ராவல் பண்ணி போனால் ஃபுல்லாக காடு தாங்க இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஐயப்பன் கோவில் இருந்துச்சு. ஐயப்பன் கோவில் விசிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணி விட்ருங்க, ஐயப்பன் கோயிலை வந்து விசிட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஆனால் வழி சும்மா வேறு லெவலுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், 2 சைடும் மரம், நடுவில் மட்டும் ரோடுன்ற மாதிரி நல்லா வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து வெளியிலேருந்து வரவங்களாம் நிறைய வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கிராமத்து சைடில் இருக்கிறவங்களுக்கு இது ஒன்றும் வந்து பெருசாக தெரியாது, ஏன்னா வந்து எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்போம். ஸோ நான் சிட்டி சைடில் இருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து லைக் பண்ணுவாங்க.
அவ்வளோதாங்க, இதுதாங்க என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸுக்குள்ளே போனாவே அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து வெய்ய காலம், ஆனால் இருந்தாலும் வந்து க்ரீனிஷாக இருந்துச்சு. இலையெல்லாம் உதிர்ந்துட்டு புதுசாக வந்துட்டு இருந்துச்சு. எல்லா மரத்துலேயும் வந்து துளுத்துட்டு இருந்துச்சுன்னா சொல்லலான்னு பார்த்துக்குவாங்க. ஸோ அப்படியே முன்னாடி போனால் இங்கே வந்து டோக்கன் தருவாங்களோ, வண்டிக்கும் அப்புறம் ஆளுங்களுக்கும் வந்து டோக்கன் வாங்கிட்டு தான் போனோம் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் அங்கே கொடுப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரில. சைடில் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து டூரிஸ்டாக பிளேஸ் தாங்க. எல்லாமே வந்து எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் போகிறாங்க. ஆனால் இந்த இடத்து வரைக்குமே வீடுங்க இருந்துச்சு நிறையா. அதுதான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. விவசாயமும் அங்கேருந்து இங்கே வரைக்குங்க, திருப்பத்தூர்லேருந்து இந்த ஜலுக்காமரை வரைக்குமே ஃபுல்லாகவே வந்து விவசாயம்தான். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு. அங்குத்தி ஜுனைக்கு வந்துட்டோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா டோக்கன்லாம் எதுவுமே வாங்கலை. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை. ஸோ கூட்டம்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தா சரியான கூட்டம் இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஃபுல்லாக டூரிஸ்ட்டு தான். பஸ்ஸெல்லாம் வச்சுட்டு நிறைய வந்தாங்க. இது தாங்க எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடியது. நம்ம ஊர் ஜலுக்காமரை தான். இப்போ எல்லா இடத்துலையுமே அப்படி தானே போட்டாங்க. நம்ம ஊர் கிருஷ்ணகிரி, நம்ம ஊர் திருப்பத்தூர், நம்ம ஊர் சென்னை, சென்னை, நம்ம கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அவ்வளோதாங்க, வந்துட்டோம். வந்துட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் மக்களே நீங்கள் எந்த ஊர் அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி விட்ருங்க. சரி, உள்ளே போயிட்டு நீர்வீழ்ச்சியும் கோயிலையும் பார்த்து விசிட் பண்ணிட்டு வந்துடலாமா? மேலே போயிட்டு வந்துடலாம். ப்ளஸ் பண்ணுறாங்க நம்ம ஸ்டோரி போட்டு மக்களே, நம்ம பார்த்திங்கன்னா ஜலுக்காமரை என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம அருவிக்கு போயிட்டு இருக்கோம். இதுதான் அந்த வழி. ஆனால் தண்ணி வருமானான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. வந்தால் உங்களுக்கு, வரலனா இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஹீரோ உக்காந்துட்டு இருக்காப்புல. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்போ கேமரா தூக்கிட்டு போவோம், ஏன்னா தூக்கிட்டு போவோன்னே சொல்ல முடியாது. இந்த ஆன்டிஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய யானை இருக்குங்க. கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா தெரியாது. ஜலுக்காமரை அருவி டோக்கன் வாங்கணும் போல். எவ்வளோன்னு தெரியல. எங்கே வாங்கணும்னு தெரியலையே. அலோடு இல்லையா? ஐயோ, என்னவா? ஸோ மக்களே, தண்ணி வராதனால க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளால் மேலே போக முடியாது. ஸோ சேட். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு கேட்டு காமிச்சிட்டு வந்துடுறேன். எண்ணெய், சோப்பு மற்றும் ஷாம்பு. அருவியில் வந்து குளிக்கக்கூடாதான். ஸோ இது பார்த்திங்கன்னா மழை சீசன் இல்லைங்க. அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாததுனால மேலே விட மாட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து மேலே போயிட்டு கோயிலை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். தண்ணி வரும்போது ஒரு நாள் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு போகிறேன். காமிச்சிட்டேன். ஸோ மக்களே, நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா, குழந்தைங்களாம் இருந்தால் அதுக்கு தனியாக வந்து பார்க் மாரி இருக்குங்க, குட்டீஸ்லாம் விளாட்றதுக்கு. இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா டோக்கன் இருக்குது. ஆமாம், டோக்கன் இருக்குங்க. ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரில. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ரூபா 5 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன்.
அது ஒரு குட்டீஸை வந்து குரங்கு வந்து டார்ச்சர் பண்ணிருக்கு. சரி இங்கே பாருங்க சிங்கம் இருக்கு. அது முடிக்கும் போது அந்த பொண்ணை பாவம் வருது பாரு மாமா. நம்மளை பார்த்தா போய் அப்படின்னா நேச்சுரலாக இருக்கிற மாரி இருக்குங்க யானை. நம்மள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. எதனா திங்ஸ் எதனா எடுத்துகிட்டு வந்தால் தான் பிடுங்கிறதுக்கு வருது குரங்குங்களெல்லாம். ஸோ அங்கே தான் போகணும் நம்ம. இதே போகலாம் தானே? இதெல்லடா அப்போதான் போகலாம். ஸோ அங்கெல்லாம் தண்ணி வந்துருந்துச்சுன்னா மேலே அருவிலேருந்து இங்கெல்லாம் வந்து நடக்கவே முடியாது. அந்தளவுக்கு வந்து தண்ணி ஃபோர்ஸாக போகும். மேலே விட்டுடலாம், அங்கே விட்டுடலாம். செப்பல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே விட்டு போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு கம்மியாக தாங்க இருக்குது. மறந்துடாத உடனே பண்ணிட்டு ஃபுல்லா. படிக்கட்டுலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்குது. ஆமாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் வடிவில் ஒரு கோவில். அதான் நீங்கள் சாத்திட்டு இருக்க மாட்டேங்குது. ஆ ஓ கிருத்திகை இந்த மாதிரி டைமில் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம். முருகர் சாமியா மக்களே? முருகர் கோவில் தான் இது. ஸோ இங்கே பாருங்கள் வியூவு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துச்சுன்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கு வேற மாதிரி இருந்துங்க. நம்ம லக்கு தண்ணி வரல. லைட்டாக வருதா? ஈரமாக இருக்குண்ணா. ஏய் லைட்டாக ஈரம் இல்லை மாமா, சொச்சுட்டா வருது தெரியுதுண்ணா. இதோ அது ஓகே. லைட்டாக தெரியுது. லைட்டாக வருதுங்க தண்ணி. இங்கெல்லாம் அடிச்சுட்டு வரும் தண்ணி ஃபுல்லாக தண்ணியா. பட் அன்லக்கி ஃபார் நானும் நீங்களும். இங்கே பாருங்க ஒரு 5 தலை நாகம் செம்மையாக இருக்குங்க. ஆனால் வியூவு தண்ணி மட்டும் இங்கே வந்துருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருந்துருக்கும். சாமியும் பார்க்க முடியல, நேரடியாக லாக் பண்ணிட்டு இருக்காங்க. காலெலாம் சுடுது. வெயில் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொளுத்திட்டு இருக்கு வெயில். மயில்
மயில் ஆமாம், வாகனம் வெளியே வச்சிருப்பாங்க. அங்கே எங்கேயோ இருந்த மாதிரி இருந்துச்சுடா. முன்னாடி இதோ இருக்கு பாரு, எல்லா கோயில்லையும் அது இருக்கும் கம்பல்சரி. உள்ள முழிசா தேடின்னு பாட்டுங்கிறா. ஓடி ஓடி போலாம். மக்களே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தோம். என்ன ஒன்று வருத்தம்னா தண்ணி வரலைங்க. தண்ணி வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு போகிறேன். ஓகே மக்களே, அவ்வளோதான். நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். பாய் பாய்.